அருளை வடிவாகிய பெருந்திரு பராட்டி சப்தரிஷியனுடைய பெருங்கருடைய நாடு இன்று பெரிய புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஜையிலே திருமலை சிறப்பு என்கின்ற பகுதியிலே இந்த பெரிய புராணத்துக்கு தோற்றுவாயாக இருக்கின்ற ஒரு முக்கியமான கைலாயத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சி என்கின்ற ஒரு ஞான பூஜை நிகழும். இப்பொழுது நீங்கள் எல்லாம் சும்மா இல்லை, பூஜை பண்ணிக்கிட்டு என்ன பூஜை? ஞானம். அந்த கர்ம பூஜையில கை வேலை செய்யும், கண் உருவாக்கம் வாக்கம் உண்டா இல்லையா? கண் உருவாக்கம் வாக்கம், மனசு ஒன்று நினைக்கும், கை ஒரு வேலை செய்யும், வாயு ஒன்று பேசும். கர்ம பூஜைனா காலையில் சோழ சுபத்திராரத்தோடு செய்கின்ற பூஜை, சிவலிங்க பூஜை, சிவ பூஜையே. அது கர்ம பூஜைன்னு பேரு. அதில் கையும் வேலை செய்யும், வாயு வேலை செய்யும், கண் உருவாக்கம் வாக்கம் அதுதான் கர்ம பூஜை. கர்ம பூஜைனாலும் கிரியையினாலும் கிரியை என்பது கர்மம் என்பது. இந்த ஞான பூஜையில தான் இந்த கருவிகள் எல்லாம் பேசாம இருக்கும். கண்ணு ஒன்றையே பார்க்கும், செவி ஒன்றையே கேட்கும், மனம் ஒன்றையே நினைக்கும். இதுதான் ஞானம். இந்த வாக்கியம் நீங்க கேட்டிருக்க முடியாது. இது சொற்பொழிவுன்னு அல்ல, இது ஞான பூஜை. இது பெரிய புராண சொற்பொழிவு அல்ல, பெரிய புராண ஞான பூஜை. இந்த ஞான பூஜையில கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் பிறவி இருக்காது. இனிமேல் நீங்க பிறக்க மாட்டீங்க, பிறக்கலாம் நினைக்கிறீங்களா? அப்படியே பிறந்தாலும் மறுபடியும் தவத்துறையில பிறந்து மறுபடியும் பிறக்க விட மாட்டான். சிவபெருமானுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல குணம் என்னன்னா, தன்னிடத்துல யார் இருந்தாலும் அவர்களை பிறக்க விட மாட்டான். என்ன காரணம்? அவன் தான் பிறக்க விடாம புத்தியை கொடுக்கிற சாமி, அப்புறம் எல்லாம் பிறக்கிற சாமி. மொத்த சாமி எல்லாம் பிறக்கிற சாமி, இறக்கிற சாமி உங்களுக்கு தெரியும். மற்ற சாமி எல்லாம் 100 கோடி பிரமர்கள் தொங்கினார், 6 கோடி நாராயண ரங்கனே, 7 கங்கை மணல் எண்ணிருந்திரர், ஈரில்லாதவன் ஈஸ்வரன். எல்லா சாமியும் பிறக்கும் இறக்கும். சிவபெருமானுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும். அவனுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லாமையினாலே அவனை சேர்ந்த ஆன்மாக்களையும் பிறக்க விட மாட்டார். அதனால்தான் பிறப்பை அறுப்பதிலே அவன் மன்னன் அனுமானிக்கிறார். பிறப்பை அறுப்பதிலே மன்னன்னா புரியுதா? குட்டிக்காடு. இப்ப சாப்பாட்டுல மண்ணு கேள்விப்படுறீங்கள? சாப்பாட்டுல மண்ணு, இந்த பாட்டுல மண்ணு கேள்விப்படுறீங்கள? மன்னன் என்றால் அதுல அவன் கை தேர்ந்தவர் குட்டிக்காடு. அதே போல மாய பரப்பருக்கும் மன்னர் அடி போச்சு. மாய பிறப்பு மாய அறுக்கும். அப்படி பிறப்பு மாய அறுக்கும், மாய பரப்பருக்கும் மன்னர் அடி போச்சு. மன்னன் என்றால் பிறப்பை அறுப்பதிலே கிடையாது. அதனால இப்படி சிவாலயத்திலே சிவபுராணத்தை கேட்கிறீங்கன்னா, நீங்கள் எல்லாமே கைலாயத்திலிருந்து கொண்டு வந்துருக்கிறீங்க. உண்மையே அதுதான். நீங்க முன்னாலே கைலாயத்திலிருந்து சாமி என்ன பண்ணாரு, நம்மிடத்துல இருக்கிறவர்களை வேற இடத்துக்கு போய் சொல்லக்கூடாது, அவங்க இடத்துலயே வச்சுக்கூடாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு இந்த பெரிய புராணத்துல கேட்கும் போது உண்டாகிற இன்பம் வேற எதுவும் இருக்காது. செவிக்கு விருந்து முக்கியமானதான். வயிற்றுக்கு விருந்து அது 2வதுதான். அது செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு என்னமா சொல்லலாம் புண்ணியமா? அது திருவள்ளுவர். உங்களுக்கு செவிக்கு உணவு இல்லாத போது கொஞ்சம் வயிற்றுக்கு போடுங்கிறாரு. வயிற்றுக்கு உணவு இல்லாத போது செவிக்கு போடுன்னு சொல்லல, செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் எவ்வளவு புரியுதா? அதனால அந்த செவிக்கு உணவாக இருப்பது மிக முக்கியமானது. அதனாலதான் இன்னொரு திருக்குறள்ல நல்ல கேள்வியே, சிவசம்பந்தமான ஞான சம்பந்தமான வாக்கியங்களே கேட்காதவன் அவன் இருந்தாலும் ஒண்ணு இறந்தாலும் ஒண்ணு, அவ்வளவு பொருத்தமா சொல்றான். செவியை சுவையுணரா வாயுணரின் மாக்கள் அவியனும் வாயினும். அவியனும்னா இறந்தாலும் இருந்தாலும் 2 ஒண்ணுல. செவியை சுவையுணரா வாயுணரின் மாக்கள் அவியனும் வாயும். அதனால செவியினாலே கேட்கப்படுவதனாலதான் அவன் உயர்கிறான்.
ஆசிரியர் சொல்லுவதை கேட்பதினாலே மாணவன் பட்டம் வாங்குகிறார். ஆசிரியர் சொல்லுவதை நன்றாக கவனமாக செவியின் மூலமாக கேட்டு மனத்திலே தரித்து அவன் பதவியை பெறுகிறான், பட்டத்தை உண்டா இல்லையா? அதே போல ஞானாசிரியர் சொல்றதை கேட்டானா அவன் ஞானிதான். ஞானாசிரியன் சொல்லுவதை செவியினாலே கேட்டு மனத்திலே தரித்துக் கொண்டானால் அவன் ஞானிதான். அதனால்தான் உங்களுக்கு இந்த செவி புகார்பா, இந்த செவியை உட்கார முடியும். செவி உட்கார முடியுதா? இந்த செவி உட்காரும். அதனாலதான் இந்த செவிக்கு ஒரு விழா வச்சிருக்கிறாங்க. கண்ணுக்கு விழா இல்லை, மூக்குக்கு விழா இல்லை. என்ன விழா? என்ன விழா? காலடி விழா. யாராவது சொல்றாங்க எதுக்குடா காது ஊத்துறோம்? செவியினாலே கேட்டுத்தான் ஒருவன் உயர முடியும். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு முறையில் இந்த பெரிய புராணம் என்பது தமிழ்நாட்டுக்கு சைவத்துக்கு கிடைச்ச பெரிய அருள் இலக்கியம், அருள். இதில் வருகின்ற நாயன்மார்கள் எல்லாம் நம்ம போன்றவர்கள் தான், மனிதர்கள் தான். அது சோழ நாட்டில் தான் நாயன்மார்கள். பக்கத்து ஊரில் கூட ஒரு நாயன்மார் இருக்கார்ல, நாயனார் திருமங்கலத்தில். அதனால இந்த நாயன்மார்கள் எல்லாம் மனித வர்க்கம் தான், மனித வர்க்கம் தான். அவங்க சிவனை பத்தி பண்ணி சிவமாக ஆகிவிட்டார். சிவனை பத்தி பண்ணி, சிவன் அடியாரை பத்தி பண்ணி, குருவை குரு லிங்க சங்கம பத்தி, குரு லிங்க சங்கம பத்தி மூன்றிடத்திலையும் பத்தியை முறையாக செய்தான சிவமாக ஆகிவிட்டார். அந்த மூன்றிடத்திலையும் பத்தி செய்த நாயன்மார்களை பற்றி சொல்லுவதுதான் பெரிய புராணம். ஒரு குறிப்பா சொல்றேன். அப்பூதியடிகள் என்ன பத்தி? குரு பத்தி. திருநாவுக்கரசு சொல்லியே, குருவினுடைய நாமத்தை சொல்லியே நாயன்மார் ஆயிட்டார். கண்ணப்பர் சிவலிங்க பத்தி, கண்ணப்பர் சிவலிங்க பத்தி, குங்குலிய கலையனார் சிவபக்தி சிவலிங்க பத்தி. அப்புறம் இளையான்குடி மாறன் நாயனார், ஏற்பக நாயனார், மீக்குள் நாயனார், அடியார் பத்தி, சங்கம பத்தி. குரு லிங்க சங்கம பத்தி. குருவை பத்தி பண்ணி, லிங்கத்தை பத்தி பண்ணி, சங்கமமாகிய அடியார்களை பத்தி பண்ணி அவர்கள் சிவம் ஆவாங்க. அதனால இந்த மூன்று இடத்திலையும் பத்தி அவசியம். பத்தினாலும் அன்புனாலும் பிரியம்னாலும். இந்த வரலாற்றுக்கு இந்த பெரிய புராணமாகிய இந்த நூலுக்கு தோற்றுவாய் கைலாயம். கைலாயத்திலே ஆரம்பிச்சு கைலாயத்திலேயே முடியுது. கைலாயத்திலே ஆரம்பிச்சு கைலாயத்திலேயே முடியும். நல்லபடுதா? சுந்தரம் சுவாமி கைலாயத்திலிருந்து இங்கே வர்றாரு திருநாவலூர். நேற்று கூட திருநாவலூர்ல கும்பாபிஷேகம் இல்லை தெரியுமா உங்களுக்கு? திருநாவலூர்ல கும்பாபிஷேகம். அப்புறம் கடையே வெள்ளையான மேலே ஏறி கைலாயத்துக்கு போறாரு. கைலாயத்தில் தொடங்கி கைலாயத்தில் முடிவது பெரிய புராணம். புரியுதா? ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வரலாற்றிலே கைலாயத்தினுடைய சாரலிலே, கைலாயத்தினுடைய மலை அடிவாரத்திலே இருந்தவர் உபமன்னி முனிவர். உபமன்னி முனிவர் மக்களுக்கெல்லாம் அதிகம் தெரியாது. உபமன்னிய முனிவர் யாருடைய உள்ளே? யாராவது சொல்லுங்க. உபமன்னிய முனிவர் யாருடைய உள்ளே? பெரிய புராணத்திலே முதல்ல வர்றவர் சுந்தர வரலாற்றை சொல்றது அவர் உபமன்னியம். உங்களுக்கு தெரியுமா? யார் தெரியுமா? தெரியல. இல்ல வெளியில புலவர்கள் சொல்ற சரி. இந்த சுவாமி நடராஜர் இருக்காருல்ல, நடராஜர் அவரை இந்த மாதிரி திருக்கோலத்திலே நீ தாண்டவம் செய்யவோடு வந்து கேட்டுக் கொண்டவர்கள் ரெண்டு ரிஷி. ஒருத்தர் பதஞ்சலி முனிவர், இன்னொரு வியாக்கரவர். பதஞ்சலி முனிவர் பதஞ்சலிக்கருடைய பரமநாடகம் என்று இதழ்தரிப்பதற்கு ஏன் திருவாரூர். பதஞ்சலி முனிவருக்காகவும் வியாக்கரவாதத்துக்கு தெரியாதுமா? சரி. இரண்டு முனிவர்களும் தில்லைவனத்திலே அநேக காலம் தவம் செய்து இந்த தாண்டவத்தை அவங்க தவம் செய்யலைன்னா இந்த மாதிரி சாமி ஆட மாட்டாங்க.
கால தூக்கி இப்படிலாம் ஆட மாட்டாங்க. நில விடுங்க. அந்த முனிவரிலே வியாக்கிரவாதம் புதிக்கால் புதிக்கையுடையவர் இங்க இருக்குமே இருக்க. அந்த வியாக்கிரவாதனுடைய புத்தகம் தான் ஒரு மொழி. வியாக்கிரவாதனுடைய புத்திரன் அவர் கைலை சாலையிலே பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் சூழ இருந்தது. பல்லாயிரக்கணக்கான முனிவர்களுக்கு குரு யாரு? துவாரையிலே வந்த கண்ண பகவான் கண்ணனுக்கு கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் தீட்சை இல்லாமல் பூஜை பண்ணா அவருக்கு தீட்சை பண்ணி வச்சு உபதேசம் பண்ணி வச்சு அந்த கிருஷ்ணன் முடியாதுனாரு. யாரு? உபமன்யு. அவருக்கு சீடர்கள் இல்லாதவர். அப்படி சீடர்களோடு கூடி அவருக்கு தான் அந்த பார்க்கடலை சாமியை திருப்பி விட்டார். பாலுக்கு பாடகன் வேண்டி எழுதுத பார்க்கடல் இருந்தது. அவர் பல்லாயிரக்கணக்கான முனிவர்களுக்கு குரு. அப்படி இருந்த போது தெற்கில் இருந்து ஒரு ஒளி வந்து ஒளி 1000 சூரியன் உதித்தால் போல ஒரு பேரொளி வந்தது. அதை பார்த்து உபமன்யு மகரிஷி கும்பிட்டார். அந்த சீடர்கள்லாம் கேட்டாங்க, நீங்க வடக்கு முகமாகத்தானே திரும்பி கும்பிடுறது? வடக்கு முகமாக தானே கும்பிடணும், தெற்கு முகமாக கும்பிடுறது. இப்ப தெற்கு முகமாக கும்பிட்டீங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. சிவபெருமானுக்கு தோழராய் அணுக்க தொண்டராய் வன்றொண்ட பேர் பெற்றவராய் திருத்தொண்ட தொகை அருள் செய்தவராய் நாயன்மார்கள் பெருமையை உலகத்துக்கு காட்டினவராய் இருக்கிற சுந்தரமூர் சுவாமிகள் தமிழ்நாட்டுக்கு சென்று சிவபுண்ணியத்தை நிலையை செய்துவிட்டு இப்பொழுது ஜோதி ரூபமா யானை மேல் வந்து இருக்கிறார். அவரை இப்ப நான் நமஸ்காரம் பண்றேன். நீங்களும் சொல்லலாம். தான் என்னை முன் படைத்தான், அது அறிந்துதான் ஒன்றடிக்க நான் அந்த வாடகம் போலும் நாயினேனை பொருட்படுத்து வாரனை வந்து எதிர்கொள்ள மற்றையாரே அருள்புரிந்து பூமியில் வேறு தான் முடித்தான் மழை இருக்கிறார். அப்படி வெள்ளையான மேல உங்களுக்கு தெரியுமில்ல. இன்னொருத்தர் கூட போனார். அவரோட சேரமான் என்னமா சேரமான் பெருமாள் குதிரையிலே கைலாயத்துக்கு போனாரு. கைலாயத்துக்கு போனதே ஆச்சரியம். குதிரை மேல போனாருன்னா அது என்ன காரணம்னா சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய நட்பு கிடைச்சதான். அவருடைய அருளாது இவர் குதிரையில் போறார். அவர் யானையிலே இவர் குதிரை. சேதல் கொண்டவரோடே முன்னாடினே ஆடல் வெம்பரி நீதேரி மாகை லைலையே அதியந்த உலவாது வாடிய சேரருங்குவை காவுணராடது ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே என்பது பழனி திருப்புகழ். அதனாலே அப்படி சுந்தரமூர் சுவாமிகள் வந்து கொண்டிருக்கிறார் கைலாயத்துக்கு. அவரை கும்பிட்டேனார். கைகள் கூப்பி தொழுது எழுந்த திகை மெய்யில் ஆனந்த வாரி வரவிட செய்ய நீழ்ச்சடை மாமுனி செங்குழி ஐயன் எங்கு மனுவோர் அந்தனர் சம்புவெண்மடி தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இது என் என தம்பிராரை தன் உள்ளந்தடியவன் நம்பியாருடன் நாம் தன்மையார். நம்பியாருடன் என்கின்ற சுந்தரமூர் சுவாமி நாமெல்லாம் வணங்கத்தக்க மூர்த்தி என்று அந்த முனிவர்களுக்கு சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே என்று கூற இறங்கி இயம்புவார். வென்ற பேரொழி யார் செய் விடுத்தவன், வென்ற பேரொழி யார் செய் விடுத்தவன் நன்று கேட்க விரும்பும் நசையினோ இன்று எவர்கூரை செய்தது என்றார். எப்படி சுந்தரமூர் சுவாமியை நீங்கள் நம்பியார் ஒரு கும்பிட்டபடியினாலே அவர் உயர்ந்தவர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் அவருடைய மற்றைய வரலாற்றுகளை எல்லாம் எங்களுக்கு சொல்ல வேணும், அவருடைய சரித்திரத்தை எங்களுக்கு சொல்ல வேணும் என்று அந்த முனிவர்கள் எல்லாம் கேட்டார்கள்.
அதுக்கு மேல சொல்லுகிறார். உபமன்யுங்கிறது தான் முதல்ல பெரிய புராணத்தை ஆரம்பிச்சு வைக்கிறார். வியாக்கிரவாதனுடைய புத்திரர் நடராஜர்னு சொன்னா ஒரு பக்கம் பதஞ்சலி முனிவர் இருக்கணும், அந்த பக்கம் வியாக்கிரவாதம் இருக்கணும். நீங்க படத்திலாம் பார்க்கலாம், படத்துல பார்க்கலாம், சுதையில பார்க்கலாம். ஆனா பல கோயில்கள்ல அவங்க இல்லை. எதுக்கு? நடராஜன் 2 புறமும் இரட்டப்புலவர் பாடி இருக்கிறாங்க. தில்ல கலம்பரம்னு இரட்டப்புலவர்கள் அதில் சொல்றாரு, வருடிக்கும் மழை புகிழ்கால், வருடிக்கும் மேக விடுது, வருடிக்கும் மழை புகிழ்கால் எனதாச கடல் சுவற்ற மண்குடாடும் குருஷிற்கு நீர் முழிந்தால் ஆவி வரலாம். மேகத்திட்ட சொல்லி விடுறார். அந்த மண்டில் ஆடுகிற சாமி கிட்ட போய் என்னுடைய வருத்தத்தை சொன்னீங்கன்னா நான் படைச்சு போயிட்டேன் அப்படின்னு. குருஷிற்கு நீர் முழிந்தால் ஆவி வரலா எமக்கும் கொண்டல் காண்போர் இருடிக்கும் பதஞ்சலிக்கும் இடைநடுவே நடனமுடு இருபாதங்கள். இருடிங்கிற வியாக்கிரவாதம், பதஞ்சலிக்கும் இடைநடுவே நடனமுடு இருபாதங்கள். திருசிக்கலா உமக்கு சேவிக்கலாம் புலியூர் சிவனைத்தாடி என்பது தில்ல கலம்பவர் இரட்டப்புறவர்கள் பாடி. இப்போ வியாழக்கிழமை கூட கற்குடியிலே நடராஜனுக்கு 2 வரணும், பதஞ்சலி வியாக்கிரவாதம் வச்சிருக்கிறோம். எங்கள் குடித்தல திருவானக்கா அன்பர்கள் மூலமாக கற்குடியிலே தர்மபுராஜனுடைய கோயிலாக இருக்கிற கற்குடியிலே நடராஜனுக்கு 2 வரணும், பதஞ்சலி வியாக்கிரவாதம் கட்டாயம் போய் தரிசனம் பண்ணுவோம். நீங்கள் அந்த உற்சவமூர்த்தி, அந்த பஞ்சலோக மூர்த்தி ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்க. பதஞ்சலி தான் ஆதிசேடம் பாம்புவோம், இவர் புலி யாக்கிரவாதம். பாம்பும் புலியும் பாடுபட்டு தேடி பார்த்து அவருடைய புத்திரர் தான் வியாக்கிரவாதம். இது உபமணி, வியாக்கிரவாதனுடைய புத்திரர் தான் உபமணி. அப்படிப்பட்ட உபமணியை சொன்ன உடனே அந்த முனிவரெல்லாம் அந்த நம்பியாருடைய வரலாற்றை எங்களுக்கு விரிவாக சொல்ல வேணும் என்று கேட்டார்கள். அதற்கு மேலே சொல்றார், உள்ளவண்ணம் முனிவன் முறை செய்வான், வெள்ள நீர்ச்சடை நெய்ப்பொருளாகிய வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலையும் அள்ளு நீர் திருத்தனைவானுடன். கைலாயத்திலே சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருந்து திருநீற்றுப்பட்டகத்தை தாக்கி கொண்டிருக்கிறவர். அதற்கு மேலே நந்தனவனத்திலே சென்று நிறைய நல்ல மலர்களை கொண்டு வந்து மாலையாக கட்டி சாமிக்கிறார்கள். அவருக்கு பேர் ஆறார சுந்தரம். அங்கே கைலாயத்தில் ஆறார, அவர் தான் அந்த விஷத்தை திருப்பார்கடலில் வந்த விஷத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தவர். மகாவிஷ்ணுவை துரத்துச்சு, மகாவிஷ்ணுவை கருப்பாக ஆக்கி முடிச்சு 2 வருஷம். இவரை ஒன்றும் பண்ணலை, ஒரு கையில் கொண்டு விடுறாரு. யாரு? சுந்தரம் சுவாமி. பறந்து விரிந்து புகைந்து எரிந்த விஷம், பறந்து விரிந்து புகைந்து எரிந்த அந்த விஷத்தை, அப்படிப்பட்ட விஷத்தை, விஷ்ணுவை கருப்பாக்கிய விஷத்தை சுந்தர சுவாமி போன உடனே அது திரண்டு உருண்டு நாவல் போலம் போல வந்துருச்சான். அப்படியே கையில் எடுத்துட்டு வந்தார். அதை கொண்டாந்து சாமிகிட்ட கொடுத்தாரு. இந்த விஷத்தை வெளியில எரிந்தாலும் உலகம் அழிஞ்சு போகும், உள்ளே விழுங்கினாலும் உலகம் அழிஞ்சு போகும். அதனால கண்டத்திலேயே நிறுத்திக்கிறார். புரியுதா? இந்த இடம் கருப்பா இருக்கு, அதனால வந்து என்ன பேரு நீலகண்டன் மணிக்கண்டன். விழுந்த அன்னைக்கு அவன் விஷத்தை ஜாப்புலேன்னு வச்சுக்கோ, தேவர்கள் எல்லாம் போயிருப்பான். கோலாரமாகி குறைகடல்வாய் அங்கிருந்து ஆறாரம் உண்டார் அவன் சதுர்தான் எண்ணி அடி ஆறாரம் உண்டிலே அன்று அயன்மார் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவதால். ஆலக்குடிக்கு காலமேகப்புலவர் போனாரு. காலமேகப்புலவர் ஆலக்குடிக்கு போனாரு. காலமேகப்புலவர் தான் உங்களுக்கு தெரியும், திருவானக்காவில் இருந்து. சாமி வேறு என்னன்னு சொல்லு கேட்டார். குறுக்கடை ஆலமுடியாம் அப்படின்னு சொன்னாங்க. சாமி பேர் என்னன்னு கேட்டாங்க. ஆலமுடியாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆலமுடியில இருக்கிறவர் ஆலமுடியாம் சொன்ன உடனே ஒரு பாட்டு வந்தது. ஆலம் முடியானே ஆறார உண்டானே ஆலம் குடியானே என்று ஆறு சொன்னார். ஆலம் முடியானே ஆறார உண்டானே ஆலம் குடியான் என்று ஆர் சொன்னார். ஆலம் குடியானே வானும் புகழையமும் எல்லாமும் மடியாவும் முற்றோருக்கும் வாய்ப்பு. அவன் அன்னைக்கு ஆழத்தை குடிக்கலன்னா எல்லாரும் செத்துருப்பான். அப்படி அந்த விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தபடினாலே அவருக்கு ஆளாத சுந்தரம். இப்ப சுந்தரத்தை கையில கொண்டு வந்தார்களா,
அவர் கை கருப்பாகல, சிவபெருமான் கழுத்து தான். அப்படிப்பட்ட பேரும் பெரும் பெற்றவர் அங்கே அங்க வந்து அணுக்க வன்கொண்டம் நீர் ஆளார சுந்தரன் அங்க நீர் எங்கே கையில் ஆயிட்டார். எப்படி சுந்தரர் அவதாரம் முதல்ல வந்து தெரியுமா? சிவபெருமான ஒரு தன் மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சுருக்காரு தனியா. அடிக்கடி வேஷம் போடணும்ல சிவபெருமான், அடிக்கடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேஷம் போட்டான். அதுக்காக ஒரு தனியா ஒரு ரூம் வச்சிருக்காரு, பெரிய ரூம். அதுல பெரிய கண்ணாடி வச்சிருக்கிறாரு. கண்ணாடி இருக்கணும்ல, கண்ணாடியில் ஒரு நாள் பார்த்தார். தன்னை பார்த்தபோது அந்த சுந்தரத்தை, சுந்தரம்னா அழகு, அந்த அழகை வெளியே சுந்தரா வாழ்ந்தார். சிவபெருமானுடைய திருமேனியிலிருந்து வந்தவர் சுந்தரர். அதைத்தான் தான் என முன் படைத்தான், தான் என முன் படைத்தான். அவரை ஆதிசைவர், அனாதி செய்வரா? சிவபெருமான் அனாதி செய்வர். சிவபெருமானுக்கு தீட்சமணிக்கு ஆள் இல்லை. அனாதி செய்வர். அனாதி செய்வருடைய திருமேனியிலிருந்து வெளிப்பட்டவராகிய அந்த சுந்தரரை எங்க பிறக்க வச்சாரு? திருநாவலூர் ஆதிசைவரத்தில் பிறக்க வச்சார். அனாதி செய்வர். அடுத்தது ஆதிசைவர். சிவன் முகத்திலே செழித்த விப்பிர செய்வர் இவரை அரிச்சனைக்கு என்று. அதனால ஆதிசைவர் தான் சிவாலயத்தில் சிவபெருமான பூஜை பண்ண உரிமை கிடையாது. வேற யாருக்கும் உரிமை கிடையாது. வேற யாருக்கும் எல்லா ஜாதியாரும் பூஜை பண்ணலாம் அப்படின்னு அர்ச்சகராகலாம்னு போடுறாங்கல்ல, அதுக்கு ஆதாரம் இல்லை. இஷ்டத்துக்கு சொல்றான். நூல்கள்ல ஆதாரம் கிடையாது. எந்த சாமி ஆகமத்தை சொல்லுதோ, எந்த ஆகமம் பூசைக்கை சொல்லுதோ, எந்த ஆகமம் கோயில் கட்டுறதுக்கு சொல்லுதோ, எந்த ஆகமம் மூர்த்திகளை அதை சிருஷ்டி பண்ண அந்த மூர்த்திகள் எல்லாம் தயார் பண்ண ஆகமம் சொல்லுதோ, அந்த ஆகமம் சொன்ன சிவபெருமான் தான் எழுதி வச்சிருக்கிறான். ஆதி செய்வர்கள் தான் சிவபெருமானை பூஜை பண்ணணும். வேற யாரும் சொல்லக்கூடாது. அதை விட இன்னொன்று, ஆதிசீவரா இன்னொரு பராமணன் இருக்கார். பரமன் முகத்தில் வந்த பராமன். அவங்க வேதத்தை ஓதுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வெளியில நின்று அர்த்த மண்டபத்தில் நின்று வேதத்தை ஓதாங்க. கற்பகிரகத்துக்கு உள்ளே போய் சொல்றது ஆதிசீவர். முப்போதும் திருமேனி. இன்னொரு ரகசியம் சொல்றேன். இன்னொரு ரகசியம், சாமியை சிலையெல்லாம் உண்டு பண்றவங்க யாரு? சிலையெல்லாம் உண்டு பண்றவங்க உலோகத்துல கல்லுல எல்லாம் செய்யறவங்க யாரு? விஸ்வகர்மா ஆச்சாரியர். அதனால அவங்களுக்கு ஆச்சாரியர் விஸ்வகர்மா. அந்த மூர்த்தியை வந்து தயார் பண்ணுகின்றவர்களுக்கு ஆச்சாரியர். அந்த மூர்த்தியை தொட்டு பூஜை பண்ற அந்த குருக்களுக்கு சிவாச்சாரியர். ஆச்சாரியர், இந்த ஆச்சாரியர் என்கின்ற மட்டும் இந்த ரெண்டே குழந்தைங்க. இந்த மூர்த்தியை உண்டு பண்ணி கொடுக்கிற, செய்து கொடுக்கிற ஆச்சாரியரே அந்த ஜாமியத்தோட பூஜை பண்ணுறாங்க. சிவாச்சாரியர். அந்த வேத பிராமணர் தொட்டுட்டான்னா, வேத பிராமணர் சாமியை தொட்டுட்டா ஆதிசேவரை வச்சு பூஜை பரிகாரம் பண்ணுறது அருணகிரி புராணம் விளங்குதா? அதை யாவது சொல்லி வைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாம் தலைகளாக நடக்குது. கேட்டுக்குன்னா போகாம பெரியவங்க எழுதி வச்சு முடியும். சிவன் முகத்திலே ஜனித்த விக்கிரசிவர் இவரே அரிச்சனைக்கு இருந்து தெரிந்துணரின் எப்போதும் எதிர்கால நிகழ்காலம் வருங்காலம் ஆனவற்றின் வழிவழியே திருத்தொண்டின் விரும்பிய அர்ச்சனைகள் சிவ வேதியற்கே உரியன. பெருந்தகையார் போல பெருமையாக ஆகையினாலே இப்படி ஆளான சுந்தரன் திருநீற்றுப்பட்டகத்தை தாங்கிக் கொண்டிருப்பவன் மாலை கட்டி சாத்துவன். சிவபெருமானுக்கு மாலை கட்டி சிவபெருமானுக்கு மலரால அர்ச்சனை பண்ணுவது, மலரால மாலை கட்டி சாத்துவன். மலர் தான் மிக முக்கியமானது. சுவாமி வழிபாட்டுக்கு எது முக்கியம்? பூசைக்கு எது முக்கியம்? பூசை. பூசைக்கு முதல் எடுத்து என்ன? பூ இல்லைன்னா பூசை இல்லை. அரிசி இல்லைன்னா சோறு. அரிசி இல்லைன்னா சோறு இல்லை. பூ இல்லைன்னா பூசை இல்லை. அதனால மலரால் வழிபாடு செய்யும் மாறைக்காடா. சரி. அங்கு அன்னவன் பெயர் ஆளால சுந்தரம் முன்னம் மாங்கூர் நான் முதல் வந்தனக்கு இன்ன ஆமன் நான் மல உய்திட துண்ணினான் வந்தன வனச்சூழல். சிவபெருமானுக்கு மலருக்கு கொண்டு போய் அர்ச்சிக்க மாலை கட்டி சாத்துவதற்காக நந்தனவனத்துக்கு சென்றார்.
நந்தனவனம் இருக்கு. நந்தவனம் இல்லை, அந்த நானா விட்டு எல்லாரும் விடுவாங்க. நந்தனம்னு வருது, நந்தனம்னு வேறு. அப்புறம் பசுவுக்கு கோதனம்னு வேறு. அப்புறம் சந்தனம்னு வேறு. சந்தனா, நந்தனா, கோதனம், 3 சிவபூசைக்கு புரியுதா? சொல்ல நந்தனம் அந்த பூ இருக்கிற இடம் நம்முடைய தனம். தனம்னா புரியுதா? நம்ம செல்வம். தனம்னா செல்வம். கோதனம் பசுவினுடைய செல்வம். விளங்குதா? அதுக்கு மேலே சந்தம், சந்தம், சந்தம் எல்லாம் சிவபூசைக்கு உரியது. அதனால அதுக்கு தனம், தனம். தனம்னா செல்வம். தனம் தரும்புறதல்லவா அபிராமன் தெரியல. தனம்னா செல்வம். அப்பா கோதனா, நந்தனா, சந்தனம். அதனால நந்தனத்துக்கு சென்றாரு. அங்கே எனக்கு சென்று மலர் பறிக்கும் போது அதுக்கு முந்தைய உமாதேவிக்கு மலர் பறிக்கின்ற 2 பெண்கள் வந்து அந்த உமாதேவிக்கு தனியா நந்தனவனம், சாமிக்கு தனியா நந்தனவனம், உமாதேவிக்கு தனியா நந்தனவனம். உமாதேவிக்கு மலர் பறிப்பதற்காக 2 பெண்கள் வந்து மலர் பறித்தார்கள். ஒருத்தி வேறு அணிந்திதை, இன்னொருத்தி கமலினி. அணிந்திதை, கமலி இருவரும் உமாதேவிக்காக மலர் பறித்தார்கள். இவர் சுவாமிக்காக மலர் பறித்தார். அதை அங்கு முன்னமை ஆளுடைய நாயகி குங்கு சேர்குளர்க்கா மலர் கொய்திட திங்கள் வாழ்முக செடியினால் பூங்குகின்ற கவினுடைய பூவைமார் அந்த சீர் அணிந்திதை ஆய்வுடன் கந்தமாலை கமலினி என்பவர் கொந்து கொண்ட திருமலர் கொய்யுடி வந்துவானவர் ஈஸ்வரருடன். இப்படி மலர் கொய்ய இவர் யாமியனுக்கு உண்டான நந்தனவனத்தில் இவர் மலர் கொய்ய. அப்படி குய்யும் போது அந்த பெண்களை இவர் பார்த்தார். அந்த பெண்கள் இவரை பார்த்தார். பெண்கள் இவரை பார்த்தார், இவர் பெண்களை பார்த்தார். இது இயல்புதானே, சாதாரணம் தானே. இப்ப அதுக்கு முந்தைய படுத்திருப்பார்கள், பார்த்திருப்பார்கள் தானே, இருக்கலாம் தானே. இப்பத்தான் சிவபெருமானுக்கு நம்ம மேல அக்கறை வந்துச்சு. என்ன அக்கறை? அடியார்கள் பெருமையை தமிழ்நாட்டுக்கு அறிவிக்க வேணும். அது மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் நம்மை பெற வேண்டும் என்கிற எல்லை இல்லாத அடியார்கள் பெருமையை தமிழ்நாட்டுக்கு அறிவித்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் அடியார்களை பற்றி பண்ணி சிவபோகமாகி நம் லோகத்துக்கு வர வேண்டும் என்கிற எல்லை இல்லாத ஒரு கருணையினாலே சாமியோடியார் பாடுகிறார். இவரை அவளை பார்க்க வைத்தார். அந்த இருவரும் இவரை பார்த்தார்கள். அது அண்ணனும் ஒக்கினார், அவளும் அண்ணனும் ஒக்கினார், அவளும் ஒக்கிறாள். வந்து அதுக்கப்புறம் ராமாயணத்தில் ஆகையினாலே இப்படி பார்க்கும் போது என்னாச்சுன்னா மாதவன் செய்த தெரிஞ்சு செய்வார்கள். ஏன் பார்த்தார் என்றால் இந்த தமிழ்நாடு எத்தனையோ கோடி காலமா தவம் செய்யும். தவத்துக்கு ஒரு நாடு இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு. நல்ல ஞாபகம். தவம் பண்ணுவதற்காக இந்த ஊருக்கு பேர் என்ன? தவத்தம். நல்ல இந்த ஊருக்கு நல்லது. நீங்க எல்லாம் தவம் செய்யலைன்னா கூட தவம் செய்தவர்களாக எதுல இருக்கிறீங்க? தவத்துறையில இருக்கிறீங்க. தவத்துறையில இதுக்கு சப்தரிஷியர்கள் திருவந்தாதின்னு 100 பாட்டு பாடிக்கிறேன். சப்தரிஷியர்கள் திருவந்தாதின்னு 100 பாட்டு பாடியிருக்கிறேன். அதுல முதல் பாட்டு தான் அந்த பாட்டு. திருத்தவத்துறையில் சப்தரிஷீஸ்வர தேனியா திருந்திருப்பராட்சி பொருத்தமாயிருந்து புத்தவர் கருணம் கருணையை எஞ்சொல்லி புகழ் கருத்தனை தேவர்க்கு அரிய நீ வந்து காட்சி நம் தனியாய் போற்றி நிறுத்தனை எம்மை ஆண்டு கொண்டவனு நிம்மலா நின்னடி போற்றி அப்படின்னு அந்தாதி துறையில அது ஒரு பாட்டு பாடி இருக்கிறேன். அது நூலாகி இந்த தளத்துல வெளியில வேணும். விளங்குதா? இந்த தளத்துக்கு தேவாரம் கிடைக்கவில்லை. தேவாரம் கிடைக்கவில்லை. பாடியிருப்பாங்க, தேவாரம் கிடைக்கவில்லை. ஆகையினால இதுக்கு மீனாட்சி சுந்தரக்குள்ள பாடிய பெருங்குரு பிராட்டி இந்த தமிழ், இன்னொரு புலவர் பாடிய அந்தாடி. இப்படி இந்த நாடு எத்தனையோ கோடிக்காரன் நல்ல ஞாபகம் கொடுக்கும். இந்த நாட்டினுடைய பெருமையை இப்ப நான் சொல்ற அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த நாட்டு பெருமையை? தமிழ்நாட்டு பெருமை. தமிழ்நாட்டு பெருமையை புலவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இப்ப நான் சொல்ற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஒன்று சொல்றேன், கேட்குறீங்களா? தமிழ்நாடு அல்லாத மற்ற நாடு தாமிரம் பித்தளை இரும்பு ஈயம். தமிழ்நாடு அல்லாத மற்ற நாடு தாமிரம் பித்தளை இரும்பு ஈயம். தமிழ்நாடு 10 மாற்று தமிழ்.
என்ன காரணம்? தாண்டவஞ்சை சிதம்பரம் இருப்பதால். நல்ல புரிய காரணம் சரியா இருக்காயா? தாண்டவஞ்சை சிதம்பரம் இருப்பதாலே தமிழ்நாடு பத்தனை மாற்றுகிறோம். தமிழ்நாட்டின் பெருமையினை சார்ந்தோர் நன்றா சாற்றவில்லை, பொதுவாக சாற்றியுள்ளார். மாதவன் செய்த தென்திசை தமிழ்நாட்டின் தவத்தாலே சகல நாடும் வாழ்வதென்றால் ஒப்புண்டோ சாத்துகிறோம். இந்த நாட்டை தான் சிவம் இருக்கிறது, தவம் இருக்கிறது. சிவம் இருக்கிறது, தவம் இருக்கிறது. நல்ல விளங்குதா? சிவத்தை நோக்கி தவத்தை செய்த அருளாளர்கள் இன்னில்லாத சிவத்தை பேணி தவத்திற்கு அழகு என்பது அமைவார். அதனாலே இப்படி இந்த நாடு தவத்துக்கு தனியா ஒதுக்கப்பட்டது. தமிழ்நாடு இப்ப நம்ம வீட்டிலே பூசணை ஜாடை, அப்புறம் பூசணை சமைக்கிற இடம், கிச்சன்னு சொல்ற பூசணை சமைக்கிற இடம், அப்புறம் பூசணை சாப்பிடுற இடம், அப்புறம் பெட்ரூம், அப்புறம் இந்த பணம் வைக்கிறதுக்காக பீரோ, பணம் பொருள் முக்கியமானது தங்கம் பணம் பத்திரம் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு ரூம் இப்படி வச்சிருக்கிறோமா. அதுக்கு மேல பூசை இல்லையா? இந்த மாதிரி இந்த 224 பவுனமும் ஜோர்பார்ந்து வீடு. தமிழ்நாடு பூசை அறை, பூசை இது மாதிரி நீங்க கேட்டுக்க மாட்டேன். தமிழ்நாடு என்ன மறந்துடாது. இங்கதான் பூசை. இந்த பூசை பலம் தான் எல்லா நாட்டுக்கும் போகும். பூஷா பலம் கேள்விப்பட்டீங்களா? பூஷா பலம் அவன் செய்த பூஷா பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்குறாரு. அந்த பூஷா பலத்தினால உலகம் வாழ்வு. அது எங்க நடக்கிறது? இந்த தமிழ்நாட்டிலே தேவார பாடல் பெற்றதெல்லாம் 276. அதை எல்லாமே பாடல் பெறாதவர்கள் ஏராளம். அதுல இந்த தேவார பாடல் பெற்ற தலத்திலே சோழ நாட்டில் மாத்திரம் 196. 190 சோழ நாட்டிலே 190. மீதி 76 86 தான் மற்ற நாடுகள்லாம். வடநாடு, பாண்டி நாடு, மலைநாடு, குங்கு நாடு, தொண்டை நாடு, புரியல. அந்த நாட்டில 86. இந்த சோழ நாட்டில் மாத்திரம் 190 ரூபாய். அப்படின்னா எது மெஜாரிட்டி? அதை சுண்டு பாட்டு சோழ நாட்டை பற்றி சைவமும் தமிழும் தடைத்தீனி இருக்கும் தங்கமே அணையனும் தமிழ் திருமாலும் மெய்மன நீதி விமலனார் கோயில் ஏதவா கவனெறி விளங்கும் நாடு மைவிழி உமையார் மகிழ்ந்துடன் காண மன்னனார் மண்ணிலே நடிக்கும் நாடு இவ்வகை பெருமை எங்குமே இல்லை. இன்னதான் தமிழ்நாடு எவற்றினும் மேலாம் பெருமை திருமறை தந்த வித்தகர் வாழ்வர்கள் நற்றமிழ் நாடு. நல்ல பாட்டு. எதுக்கே மோனே சொல்லு அழகு போல புரியுதா? மேலலாம் பெருமை திருமுறை தந்த வித்தகர் வாழ்வர்கள் நற்றமிழ் நாடு ஆலமும் உண்டோன் அதிசயம் செய்து ஆட்சி செய்து அளித்த அருந்தமிழ் நாடு சீலமும் தவமும் பூசையும் தர்மம் சங்கமும் இருந்த செந்தமிழ் நாடு. நல்ல அழகு பாட்டு. இது அப்படியே இது போட்டு சிறகு போட்டு துருண்டு போட்டு எல்லாத்துக்கும் மூலனார் யாரு? மூலனார் இதனால் சிவபூமி என்று முடிந்தவர் 10ஆம் திருமுறை. அதனால தமிழ்நாடு போல நாடு கிடையாது. தமிழ்நாட்டில் தான் ஜோர்மான். எல்லா நாடும் அவனுடைய நாடு. ரொம்ப பெரிய தமிழ்நாடு. அதனாலதான் கைலாயத்தில் இருந்தவங்களெல்லாம் எங்க வர சொன்ன? கேரளாவுக்கு போக சொல்லல, பஞ்சாபுக்கு போக சொல்லல, அஸ்ஸாமுக்கு போக சொல்லல, இலங்கைக்கும் போக சொல்லல, தமிழ்நாடு. இந்த நாடு சிவபூமி. எந்த நாடு? தமிழ்நாடு. திருமந்திரத்தில் இருக்கு. திருமந்திரத்திலே மேலும் நடுநாடி நிற்கிடங்களை கூர்மை வாணின் இலங்கை புரிகிறோம் சாரும் தலைவனும் தன்மா மறையத்தோடு ஏதும் சுடுனை இவை சிவபூமி. இவை சிவபூமி. அதை சொல்ல கேட்கிறார். எதற்காக இவர் அவர்களை பார்த்தார், அவர்கள் இவரை பார்த்தார்.
எதற்காக என்றால் சுந்தரனை தமிழ்நாட்டுக்கு போய் சொல்லணும். போய் சொல்லி திருத்தொண்ட தொகையை பாட சொல்லணும். திருத்தொண்ட தொகையின் மூலமாக அடியார்கள் பெருமை தெரியவும், அடியார் பெருமையை தெரிஞ்சு இந்த ஆன்மாக்கள் எல்லாம் உயர்ந்த சிவகதியை பெறவும், அதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணார். கற்பனை யாரு சிவபெருமான் பண்ண புதுசா ஒரு ஏற்பாடு. புதுசா அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. மாதவன் செய்த தென்திசை வாழ்வு, தென்திசை தீதிலா திருத்தொண்ட தொகை தர, திருத்தொண்ட தொகை தர தர போக்குவார். அவர் மேல் மனம் போக்கிட, அவர் மேல் மனம் போக்கிட. போக்கிடன்னா பிறவன போக்கினார் தங்கின, போக்கிட பிறவன. யாரு போக்கினா அங்க உள்ளுக்கு இருந்துட்டு இவருடைய மனசுக்குள்ள புகுந்து, சுந்தரருடைய மனசுக்குள்ள புகுந்து அந்த பெண்களை பாடுறாங்க. அதான் போக்கிட. போக்கிட பிறவன போக்கினான் என்றால் தங்க. அது மாதவன் செய்த வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகைதார போதுவார் அவர் மனம் போக்கிட காதல் மாதமும் காட்சியில் நம்பினார் என்பது இந்த பாட்டு. அதனாலே இப்பொழுது சிவபெருமான் ஏற்பாடு. என்ன ஏற்பாடு? இந்த பெரிய புராணம் வருவதற்காக, அடியார் பெருமை தெரிவதற்காக, இந்த நாட்டுக்கு தனி பெருமையும் கிடைப்பதற்காக, முத்திக்கு வழி எல்லாருக்கும் தெரிவதற்காக, சூரியலிங்க சங்கமபத்தியை பண்ணி எல்லாரும் முத்தியை சேருவதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு. போக்கிட போக்கினார், போக்கிட போக்கினார், போச்சொல்ல போனான். அவன் போச்சொல்லாம் போனான். முன்னம் ஆங்கவன் மொய்முகை நான் மலர் என்னை ஆட்கொண்ட ஈசனுக்கு இவன பொன்மலர் உயிரி செல்ல பனிமலர் அண்ணா அன்னவர் அகன்பதவன். அப்புறம் பார்த்தாரு அந்த பெண்கள் மலர் வரித்து கொண்டு அம்பாளுக்கு சாத்த போட்டாங்க. இவர் மலர் வரித்து கொண்டு வழக்கு சுவாமிகிட்ட வந்தார். சாமிகிட்ட வந்த உடனே இவர் உள்ள இருந்தே பார்த்து விட்டார். இவர் அந்த பெண்களை பார்த்ததே இவர் உள்ள இருந்தே பார்த்து விட்டார். யாரு? சிவருமான் உள்ள இருந்தே பார்க்கிறாங்க. எல்லாரும் உள்ள இருந்தே பார்க்கணும்ப்பா. அது எல்லாரும் வெளியில இருக்கிற பொருளை திடுவானா, அவன் உள்ள இருக்கிற பொருளை திடுவான். உள்ளங்க. அதனாலே ஆதிமூர்த்தி அவந்திரம் நோக்கியே யாருக்கிறான்? அலார சுந்தரனுடைய திறத்தை நோக்கினாரா. இன்னொரு ரகசியம் தெரியுமா? அந்த கைலாயத்துல காமம் இருக்காது. கைலாயத்துல இருக்கின்ற காமம் உள்ள அங்க போக முடியாது. காமம் காமம் ரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியமாகிய இந்த பகைகள் இருக்கின்றவர்களுக்கு கைலாயம் கிடைக்காது. உண்டா இல்லையா? இப்ப கைலாயத்துல ஒரு பார்த்தான்னா காம பார்வையா? அல்லவே அல்ல. நல்ல புரியுதா? காமம் இருக்காது. காமம் உள்ளவனுக்கு அங்க வேலை இல்லப்பா, இங்க வேலை. காமம் உள்ளவனுக்கு இங்க வேலை, காமம் இல்லாதவனுக்கு அங்க வேலை. போஸ்டிங் எங்க போடுவாரு? தகுதி. பின்ன என்ன அப்படி இவரா இப்படி ஏற்பாடு பண்ணாரு? அது சிவருமாறு இப்ப அவரை ஆண்டு கொள்வதற்கு என்ன பண்ணாரு? அவரா வாழ தயார் பண்ணார். பொய்யோலை இவர் ஆண்டு கொள்வதற்கு என்ன பண்ணாரு? பொய்யோலை தயார். எல்லாம் பொய். பின்னாடி இருந்த இதுல ஓனகாந்த தேவார்த்தம் தெய்வ சொல்லி ஆழமாட்டேன் மேலே நாடு இடவும் இல்லை. நீ நெசத்தை சொல்லியே ஆண்டதில்லை, நான் பொய்யா சொல்லியே நான் அது போல ஆதிமூர்த்தி அவந்தரம் நோக்கியே மாதர் மேல் மனம் வைத்தனை, மாதர் மேல் மனம் வைத்தனை தென்புவி நீது தோன்றி அம்மெல்லியாளருடன் காதல் இன்பம் கலந்தனைவோ. அதனால இந்த மாதத்தின் மேலே நீ மனம் வைத்தாய். அதனாலே பூமியிலே பிறந்து அந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டு சில காலம் கழித்து இங்கு வருவாயா? அப்படின்னா என்னமா இருக்கும்? கலைஞர் யாரு? இப்ப அங்க ஒன்றும் பேச முடியாது. என்ன சாமி என்ன கண்ணு இருந்தா பார்க்காம இருப்பான்? பார்த்ததுக்காகவா இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? கண்ணு இருந்தா பார்க்கத்தானே செய்யும். போய் ஒரு புத்தகம்னு சொல்றீங்க, அங்க பேச முடியும். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினார். அடைந்தால வருத்தம் வந்தது. சுவாமி கீழே போய் சொல்றாரு, மறுபடி பிறப்புக்கு போய் சொல்றாரு.
பிறப்ப அறுப்பவன்கிட்ட இருந்து இத்தனை காலம் பணி செய்து நம்ம மறுபடியும் பிறக்கிறாரு போய் சொல்றாரே எவ்வளவு பொருத்தம் அடவில்லாத கலக்கத்தை கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் புரியன. அதனாலே இருந்து அடியேன் தேவரீர் உத்தரவின்படியே பூமியிலே நான் போய் பிறப்பேன். பிறந்தால் என்ன வரும்? மயக்கம். பூமியில பிறந்தா மயக்கம் வரும். என்ன மயக்கம்? மூவாசையில சொல்ல முடியாது. பெண் பொன் மண்ணாகி மூவாசையிலே சொல்ல மயக்கம் வந்துருச்சுன்னா அப்புறம் தெரிய வைக்கிறது சாமானியம் அல்ல. அந்த மயக்கத்தினால என்ன வரும்? வரி உண்டாகும். அது 64 படம் இருக்கிறதுக்கு நான் பூமியிலே இந்த மாதிரிலாம் அலைஞ்சு தெரிஞ்சு நான் அந்த மாயையிலே நான் மயங்கும் போது நீ உனக்கு இது அடாதுரா இது அடாதுரா ஏன் இப்படி நீ மயங்கின அப்படின்னு சொல்லி என்னை தடுத்து ஆண்டு கொள்ள மணிஞ்சாமி அப்படிங்கிறார். இதே கருத்து வாடை பற்றி வேலை அடாயன் நீ மயக்கம் இது சொலாயன் வார வைத்த வாரம் இதோ என அருள்வாய் படத்து கருத்து. நீ திருப்பூர் நிறைய கேட்கலாம். நம்ம சொற்பொழிவிலே திருப்பூர் நிறைய கேட்கலாம். அதனாலே இப்படி கை கூப்பினார் கலைஞனார் பெருமானே தேவதையுடைய திருவடியை விட்டு நீக்கும் சிறுமையுடையவன் ஆகிவிட்டேன். அப்படி பூமியிலே பிறந்து நான் மயக்கும் போது தேவதையை தடுத்து ஆண்டு உள்ளவர் ஐயனே தடுத்தாண்டு. அதனால அவருடைய புராணத்துக்கு ஒரு தடுத்தாட்கொண்ட புராணம் தடுத்தாட்கொண்ட புராணம்னே பேர். இவரை தடுத்து ஆண்டாரு. ஞான சம்பந்தத்துக்கு கொடுத்து ஆண்டாரு. அப்பர் சுவாமியை மடுத்து ஆண்டாரு. மாணிக்கவாசகர் கெடுத்து ஆண்டார். வேகம் கெடுத்தாண்டார். அவருக்கு பால் கொடுத்து ஆண்டார். இவருக்கு தடுத்து ஆண்டார். அப்பர் சுவாமிக்கு சூளையை மடுத்து ஆண்டார். மடுத்து ஆண்டார், கொடுத்து ஆண்டார், தடுத்து ஆண்டார், கெடுத்து ஆண்டார். அப்படியே அருள் செய்வோம் சுவாமி அனுக்கிரகம் பண்ணினார். அங்கானாளன் அதற்கு அருள் செய்தவன் நங்கமாருடன் நம்பி மற்ற திசை தங்கு தோற்றத்தில் இன்புற்று சாரும் என்று அங்கவன் செயல் எல்லாம் அறைந்தார். அதே போல காலால சுந்தரர் திருநாவூரில் பிறந்து திருவண்ணநல்லூரில் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அதன் பிறகு அவர் சிவபெருமானை பாடி திருவாரூர் திருத்தொண்ட தொகை பாடி பரவநாச்சியாரை மணந்து திருவொற்றியூரில் சக்தி நாச்சியாரை மணந்து இப்படி பல வகையான செயல்களை எல்லாம் தமிழ்நாட்டில் செய்து பல ஆலயங்களுக்கு சென்று நிறைய தேவாரத்தை பாடி பிறகு அவருடைய நிரம்ப பெற்று உலக மக்களுக்கெல்லாம் அருள் கிடைக்க முடியாத செய்து இப்பொழுது சுவாமியானவர் அவருக்கு வெள்ளை யானையானது கொடுத்து அந்த வெள்ளை யானையில கொண்டிருக்கிறார் என்று இதனுடைய சரித்திரம் முழுவதும் உபமன்னி முனிவர் அந்த முனிவருக்கு சொன்னார். சொல்லும்போது அந்த முனிவர்கள் கேட்டார்கள், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று 4 திசை இருக்குதே அதுல தெற்கு திசை மாதவன் செய்த தென் திசை என்று உயர்த்தி சொல்லுவதில்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு என்று 4 திசைகளிலே மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட என்று சொன்னீர்களே அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அதுதான் சிதம்பரம் இருப்பதனால தென் திசை உயர்ந்தது. சிதம்பரம் இருப்பதனாலே தெரிஞ்சு சிதம்பரத்தை பற்றி உங்களுக்கு ஓரளவு தான் தெரியும். ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க. எல்லா தலமும் சிதம்பரத்துக்குள்ள ஒழுக்கம். எல்லா தலத்துக்கும் மூலத்தான சிதம்பரம் தான். நிலப்படுங்களா? சிதம்பரத்தில் ஆடுறதுனால உலகமே ஆடுறதுனால தான். அதனால இது மூலத்தான அந்த பதிவு தில்லைவனம் அதே புவனம் அனைத்திற்கு முந்த கழுகு தெய்வத்தனம் அதனால் மூலத்தானம் என்பது திருவாரூரில் புராணம். அதனாலே சொல்றார் எடுத்தாலே ஒருவரும் தவத்தால் புலிக்காரன் உப்பில்லாத தவமுடையவராகிய என்னுடைய தந்தை புலிக்காரன் குறிப்பார் அருணி எந்தை அச்சித்து என்னுடைய தந்தையாகிய
வியாக்கிரபாதர் அர்ச்சித்த பூஷ பண்ணிய சிதம்பரத்திலே நடராசர் கோயில் எல்லாத்துக்கும் தெரியும். வியாக்கிரபாதர் பூஷ பண்ணிய கோயில் தெரியுமா? 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 எங்க இருக்குது வியாக்கிரபாதர் பூஷ பண்ணிய கோயில்? ஆனந்தேஸ்வரர் எங்க நடராசர் கோயிலுக்கு எந்த புறம் இருக்குது? தெரியாது. பல பேருக்கு போறது இல்லை, யாரும் சொல்றதில்லை. ஒரு விளம்பரம் பலகையும் கிடையாது. அங்கே ஒரு விளம்பரம் பலகை வைக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஐயா திருப்பத்தூருங்க சிதம்பரத்திலே போகிற வாசல் வழியா நெருக்கமா ஒரு பொருளாக்கு போனா அப்படி நேரம் போய் இப்படி திரும்பினா வியாக்கிரபாதர் பூச பண்ணிய உயிரி இளமையாக்கினார் புனீச்சம் புனி பூச பண்ணியனால புனீச்சம். பல பேர் போறதுலே தெரியாது, சைவத்துக்கே தெரியாது. நடராசனோட அந்த கோயில பூசை பண்ணதுனால இங்க ஆட வந்தார். அந்த கோயில் தான் முதல். ரெண்டாவது தான் இங்க நடராசர் ஆடுறாரு. அதுக்கு மேற்க ஒரு கொல்லாக்கு போனீங்கன்னா பதஞ்சலி முனிவர் பூஷித்த அனந்தீச்சரம். அனந்தம்னா பாம்பு, அது அனந்தீச்சரம், இது புனீச்சரம். விளங்குதா? சிதம்பரத்தில் போனா கட்டாயம் தரிசனம். அந்த கோயில்ல பூசை பண்ணதுனால தான் ஜாமி ஆட வந்தது. சரி, புருவரும் கவர்த்தான் திரிக்காலனால் அருணி என்றே அர்ச்சித்து உள்ளது பெருமைசே பெரும்பற்ற புலியூர் என்று உரிமையாளர் இருப்பான் தெரிந்து கொள்வார். சிதம்பரத்துக்கு பெரும்பற்ற புலியூர், பெரும்பற்ற புலியூர். அது உங்களுக்கு தெரியுமே, திருத்தாண்டகத்தில் வந்து பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் என்ன காரணம்? புலியாகிய வியாக்கிரபாதர் அங்க பெரும்பற்று வச்சிருந்துச்சான். அந்த ஊரில் பெரும்பற்று, பெரிய பிரியம், அதிகமான பற்று வைத்திருந்ததான். அதனால புலி பற்று வைத்திருந்தபடினால பெரும்பற்று புலி. சிதம்பர புராணத்தில் சொல்றாரு வேதவியாசர் சைமினி முனிவருக்கு. சிதம்பர புராணத்திலே வேதவியாசர் சைமினி முனிவருக்கு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, என்னென்று உரசெய்தேன் செய்முனிவோ அந்தோய உலகத்துள்ளோம் சொன்னின்ற புலிப்பதனை யாவருக்கும் மிகப்பெரியோ. புலிப்பதனா வியாக்கிரபாதம். சொன்னின்ற புலிப்பதனை யாவருக்கும் மிகப்பெரியோ சுருதி ஏற்றும் பொன்னின்ற சிதம்பர அன்னவன் பெயரால் பெரும்பற்ற புலியூர் என்று, அன்னவன் பெயரால் பெரும்பற்ற புலியூர் என்று மன்னின்றதென்றால் அங்கு அவன் எனது தேசியனும் அழுவான். அவனுடைய பெயராலே அந்த ஊருக்கு பெரும்பற்ற புலியூர் வேறு வந்ததுன்னா அவனுடைய பெருமையை சொல்லி முடியுமா? அவன் எனக்கு குரு, அவன் தான் எனக்கு வாழ்வான். வேதவியாசப்பா, வேதவியாசம் பற்றி கேள்வி போட்டு முடியும், புரியுதா? சொல்லி முடியாத உடைய 18 புராணங்களை அவர்னா பாடினவர். வேதத்தை 4 வகுத்தவர் வேதவியாசர். அவருடைய சீடர் தான் சூதமுனிவர். சூதமுனிவர் தான் நைமிசாரணி முனிவர்களுக்கு புராணங்களை எல்லாம் சொல்லுவார். ஏன்னா அந்த அடிப்படை உண்மைகள்லாம் சைவர்களுக்கு அதிகம் தெரியாது, சொல்ற புலவர்கள். ஆகையினாலே அப்படி அந்த தென்திசை உயர்ந்ததற்கு காரணம் சிவபெருமான் தெற்கு முகமாக தென்திசையாகிய தமிழ்நாட்டிலே ஆடுகிறபடியினாலே தென்திசை உயர்ந்தது. அதே அத்திருப்பதியில் நம்மை ஆளுடை மெய்த்தவ கொடி காண குருப்புண அத்த நீடிய அம்பலத்தாடும் மற்றித்திரம் பெறலாம் திசைச்சு. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஆனந்த தாண்டவம் வேற எந்த திசையில் இருக்கிறது? தென்திசையில. அதனாலதான் தென்னாடு உயர்வு, தென்னாடு உயர்வு. அதனாலதான் என்ன சொன்னாரு, எந்நாட்டுக்கும் இறைவனாக இருக்கிறார். தென்னாட்டுக்கு என்ன பேரு? சிவன். தென்னாடுடைய எந்நாட்டவருக்கும் இது புரியல. இறைவன் சிவன் என்பதற்கு வித்தியாசம். இறைவன் புது பெயர், சிவன் சிறப்பு பெயர். இறைவன் என்பது எல்லா சமயத்திலும் சொல்லுவான், எல்லா சமயத்தாலும் இறைவன் என்று சொல்லுவான். சிவன் சொல்லுவானா? மறந்து கூட சொல்ல மாட்டான். சொன்ன சிவானு வர மாப்பா வாயில வரமாட்டான். ஆனா ஒரு சாய பூர்ணா சொல்லிவிட்டார் சிவசிவான். ஒரு சாய ஆகினாலே தென்னாடு உடைய சிவன் என்றபடி செய்தது தெய்வ வாக்கு. தென்னாடு உடைய சிவன் என்றபடி செய்தது தெய்வ வாக்கு. பொன்னாலும் மணியாலும் போற்றுவதற்கு உரியது. அந்த வரியே தங்கத்தினால அர்ச்சனை பண்ணணும். திருநாளுடைய சிவனேன்னு பாடிக்காரல, அதை தங்கத்தினால ரத்தனத்தினால அர்ச்சனை பண்ணணும். என்ன காரணம்? அப்படி அதுல என்ன வசதி அப்படின்னு கேட்டீங்களா? தென்னாடு உடைய சிவன் என்றபடி செய்தது தெய்வ வாக்கு. பொன்னாலும் மணியாலும் போற்றுவதற்கு உரியதே. போற்றி போதா என்னாவது என்பீரே
தில்லைவனம் தென்னாட்டில் இருப்பதாலே சொன்னார்தான் ஒரு முனிவர், செய்து வைத்தார் இருமுனிவர். சொன்னார்தான் ஒரு முனிவர், வாத ஒரு முனிவர், செய்து வைத்தார் இருமுனிவர். சுகமதான் எதுக்காக? சுகத்தை பெறுவதற்காக. நல்ல பாட்டு. பதஞ்சலி வியாக்கரவாத மகத்துவம்னு ஒரு 115 பாட்டு பாடி 2014 சிதம்பரத்திலே போய் படிக்கிட்டோம். பதஞ்சலி வியாக்கரவாத சூத்திரம் அருமையா. அதே மாதிரி அத்திருப்பதியில் நமையானுடை வைத்தவக்கொடி காணும் சிவகாமி காணும்படியாக அத்தன் நெடிய அம்பலத்து ஆடும் சித்திரம் பெறலாம் எத்திரை. இந்த மாதிரி உமாதேவி காணும்படியாக சிவபெருமான் ஆடும்படியாக இருக்கின்ற திசை வேற எங்கே இருக்கிறது? தென் திசை. அதனால தென் திசை உயர்ந்தது. பூதம் யாவையும் உள்ளலர் போதன வேதம் மூலம் வெளிப்படும் மேதினிக்கு காதல் மங்கை இதய கவலமா மாதூர் பாகனார் ஆரூர் மலர்ந்தார். பூமி தேவிக்கு இதயம் போல இருப்பதால் திருவாரூர். திருவாரூர் 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 இருப்பதனாலே இரண்டாவது சொல்றார். திருவாரூர் இருப்பதனாலே இந்த தமிழ்நாடு உயர்ந்தது, தென் திசை உயர்ந்தது. அதுக்கு மேலே எம்பிராட்டி வேறுலகின்றவள் தம்பிரானை தனித்தவற்றால் எய்தி கம்பை ஆற்றில் வழிகொண்டு காஞ்சி என்று ஒவ்வொரு போற்றும் பதியுமுறை. 32 தர்மங்களையும் செய்து பூஜையும் செய்து சிவபெருமானுக்கு கடந்தவ காமாட்சி. அவ பூஜை செய்த காஞ்சிபுரம் உள்ளதினாலே திருநாடு. நங்கள் நாதனா நந்தி தவம் செய்யும். நமக்கெல்லாம் குருவாக இருக்கிற திருநந்தி தேவர் தவம் செய்து பொங்கு நீடவும் எய்தியும் பொற்பது. அவதாரம் பண்ணியது கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அவதாரம் பண்ணது திருவையாறு, கல்யாணம் பண்ணிக்கிட்டது திருமலவாடி. வேலை பார்க்கறது தொழிலாளி. புரியுதா? அதே நங்கள் நாடகா நந்தி தவம் செய்து பொங்கு நீடவும் எய்திய பொற்பது. கங்க வேணி மலர கடல் மலர் செங்கையாட ஐயாரும் திருவையாறு. தேசமெல்லாம் விளக்கிய தென் திசை ஈசர் தோணி புறத்துடனே சிறுகாடியிலே தோணிபுரம் இதை அந்த கேடு சீர்காழியிலே ஒரு பிள்ளைய அவதாரம் செய்து 3வது வயதிலே அம்மையா அப்பான்னு பிரம்மதீர்த்த கரையிலே அழுது. அதன் மூலமாக அம்மையப்பர் வந்து ஞானப்பால் கொடுத்து அந்த ஞானப்பால் உண்டபடியினாலே தேவாரத்தை பாடி எறும்ப பெண்ணாக்கியது முதலாக அளவில்லாத அதிசயத்தை செய்து இந்த நாடு முழுவதும் தமிழ் மணக்கும்படியாக, சிவம் மணக்கும்படியாக, பக்தி மணக்கும்படியாக, சைவம் ஓங்கும்படியாக செய்த ஒரு பெரும் பேராளம் ஞான சுந்தரம். அங்கே அவர் அவதாரம் செய்யவில்லை. ஆனால் இந்த நாட்டில் சைவமே இருக்காது, தமிழ் இருக்காது. தமிழ் விடுங்கிறார். அந்த தோணிமுறை இருப்பது திருநாடு. பூஷணைக்கு பொருந்து இடம்பெற பேசின திசை உவா திசை. பூஷணைக்கு பொருந்து இடம்பெற, பூஷணைக்கு பொருந்து இடம்பெற. அதான் சிவபூஷை செய்கின்றது எங்கே அதிகமா? தமிழ்நாட்டில். சிவாலயம் தமிழ்நாட்டில், சிவபூஷை என்றால் தமிழ்நாடு. அதனால இது தமிழ்நாட்டில் நடக்கிற சிவபூஷையினால உலகம் வாழ்வது. அந்த பூஜைக்கான தலங்கள் எண்ணில்லாது. அதனால தெரிஞ்ச உயர்ந்தது. எது உயர்ந்தது? பூஷை உயர்ந்தது. சிவபூஷை உயர்ந்தது. சிவபூஷை பண்ணாமல் இருக்கப்படாது. மனித பிறப்பிலே பண்ண வேண்டியது சிவபூஷைப்பா, ஞாபகம் வச்சுக்கோ. ஏதாவது சாக்கு சொல்லிட்டு போக்கு சொல்லிட்டு காலத்தை வீணாக்கி கூடாது. இதில் வழங்குதா? காலம் போச்சுன்னா அப்புறம் காலம் வந்துடுவான். காலம் போச்சுன்னா அது வருவா. காலம் அவன் விடாமா வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, ஒரு வாரம் கழிச்சு வரேன்னா விட மாட்டான், வினாடி விட மாட்டான். நல்லா வழங்குதா? அவன் வந்துட்டான் இருக்குப்பா 3 வினாடி. அதனால வர்றதுக்கு முந்தி காலம் வரும் முன்னே, கண் பஞ்சடையும் முன்னே, காலும் கடைகாய் படும் முன்னே, மேல் விழுந்தே உற்றார் அழுகும் முன்னே, ஊரார் சுடும் முன்னே, குற்றாலத்தானையே கூறு பட்டிருக்காரு. காலம் வரும் முன்னே, கண் பஞ்சு அடையும் முன்னே, காலும் கடைகாய் படும் முன்னே, மேல் விழுந்தே உற்றார் அழுகும் முன்னே, ஊரார் சுடும் முன்னே, குற்றாலத்தானையே கூறு. காலமகப்புல சொன்னார், முக்கால் அரை கால் அரைக்க மாகாணி அப்படி கணக்கில் சொன்னார். பாட்டு கேட்குறீங்களா?
முக்காலுக்கு ஏகாமம். இப்போ 2 காலம் நடக்கிறோமா முடிஞ்சிருச்சுன்னா தடியை ஊன்னா எத்தனை கால்? முக்காலுக்கு ஏகாமம். நரையில் விழாவும். நரையில் விழாவும். அக்காலரைக்கால் கண்டு அஞ்சாம். அக்காலரை கண்டு அக்காலரைக்கால் கண்டு அஞ்சாம். விக்கி இருமாமம். இருமாமம் அதான் அரைக்க. இருமாகாணி அரைக்க. தமிழ் கணக்குல தெரியாது. விக்கி இருமாம். விக்கி இருமாம். இருமாம். மாகாணிக்கு ஏகாம். மாகாணி தெரியுமா? 16ல் ஒரு பங்கு. 16 1ல் 16ல் ஒரு பங்கு மாகாணி. புரிஞ்சுற? அப்புறம் அரைக்க, அப்புறம் கால், அப்புறம் அரை, அப்புறம் முக்கால், அப்புறம் முக்கால் அரைக்க. புரியுதா? மாகாணி. மாகாணின்னா புரியுதா? எத்தனை பேர் போனாலும் இருக்கலாம். இங்க காணி பத்தலைங்கிறாங்க. அங்க பத்துச்சுன்னா புரியுதா? புரியுதா? அது நல்லா பத்தும். முக்காலுக்கு ஏகாமம். முன்னரையில் விழாமம். அக்காலரைக்கால் கண்ட அஞ்சாமம். விக்கி இருமாமம். மாகாணிக்கு ஏகாமம். கட்சி உருமாவின் கீழரை கொண்டு ஓடும். கட்சியிலே உருமாமரத்துக்கடியில் இருக்கிற ஏகாம்பரநாதரை கும்பிடுவாயம். அதனால கட்டாயம் எல்லாம் தீட்சை வாங்கி பூசணும். நான் தீட்சைக்கு குருநாதருக்காக சொல்றேன். ஒரு ஏற்பாடு ஒண்ணு எழில் மூலமா சைவம் பரவட்டும் என்று மாமுனி வன்றொண்டர் செய்கை அன்பு சொன்னபடியா உபமன்யு முனிவர் அந்த முனிவர்களுக்கு இப்படி வன்றொண்டராகிய சுந்தரமுசாமிய சரித்திரத்தை சொன்னபடியினாலே அடியவர் துன்று சீர் திருத்தொண்ட தொகை என்று எம் ஆதரவால் இருந்து எம்புகிறேன். இப்பொழுது அந்த திருத்தொண்ட தொகைக்கு நான் விரிநூறாக சொல்கிறேன். சுந்தரமு சுவாமிகள் பாடிய திருத்தொண்டர் தோத்திரம் தொகைன்னு திருத்தொண்டர் தொகைன்னு. அதை வச்சு நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதின்னு பேர். அது வகைன்னு. அது தொகை. நம்பியாண்டார் நம்பிகள் பாடியது வகை. திருநாரையூர்ல நம்பியாண்டார் நம்பிகள் பாடியது வகை. சேக்கிழார் பாடியது விதி. தொகை நூல், வகை நூல், விதி நூல். முதல் நூல் வழிநூல் சார் நூல். முதல் நூல் திருத்தொண்ட தொகை. திருவந்தாதி நம்பியாண்டார் போவது வழிநூல். இது சார் நூல். முதல் நூல் வழிநூல் சார் நூல். அதனால 3 நூல் போடுறோம். 3 போடுறாங்கல்ல, 3 நூல் முப்புரி. முதல் நூல் வழிநூல் சார் நூல். தொகை வகை விதி. இந்த 3 நூல் எங்களுக்கு உள்ள இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதான் வெளியில நூல் போடுறது. உள்ள இல்லைன்னா நூல் போடக்கூடாது. வேறு பாப்பான நூல் அர்த்தமே உள்ள நூல் இருந்தாத்தான் வெளியில நூல் போடணும். உள்ள நூல் இல்லைன்னா வெளியில நூல் போடக்கூடாது. போடுறது அர்த்தமே. நூலும் சிகையான நூலின் புலமும் அது சேர்க்கல. அது திருமந்திரம். நூலும் புரிஞ்சு வச்சிருக்கிறியே, நூல் வச்சிருக்கியே, அது பரமமானே நூல். அது கார்பாசம். பஞ்சு பஞ்சு பஞ்சு. நுஞ்சிலே கேசமா முடி மயில். நூலது 4 விரல்கள். நூலது வேளாண்மை. நுஞ்சிலை ஞானம். திருமந்திரம். இப்ப நான் திருமந்திரம் சொல்லிட்டு இருக்கிறேன். யூடியூப்ல வரும் கேடு. அதனாலே இப்படி முதல் நூல் வழிநூல் சார். அந்த வழிநூல் முதல் நூல் திருத்தொண்டத்தொகை, வழிநூல் வந்து திருத்தொண்ட திருவந்தாரு, சார் நூல் பயன்படும். விரிநூல் விரித்து சொன்னது, தொகுத்து சொன்னது, வகுத்து சொன்னது, விரித்து சொன்னது. இப்போ புரியுதா? தொகுத்து சொன்னார். இடையாண்டன் குடிமானம் அடியாருக்கு அணியும். அது என்னையா தெரியும்? என்ன தெரியும் அவருடைய வரலாறு? தொகுத்து சொன்னார். அப்புறம் நம்பியாண்டார்கள் வகுத்து சொன்னார். இவர் விரித்து. இவர் விரித்து சொல்லவில்லைன்னு வச்சுக்கோ, ஒன்றும் தெரியாது. நாயன்மாரை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால சேக்கிழார் வாழ்வு. அது தொண்டை நாட்டில் குன்றத்தூர்ல அவதாரம் பண்ணி இங்கே சோழ நாட்டில் வந்து அனபாய சக்கரவர்த்திகிட்ட அமைச்சர் வேலை பார்த்து சேக்கிழார் இவர் போல பெரிய புராணம் பாடியிருக்கார். அமைச்சர் போல பாடியிருக்கார். அமைச்சர். நம்ம நாட்டு அமைச்சர்கள் எல்லாமே சிவபூசை பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல. அவங்க அமைச்சர் தான் இல்லாம, அந்த அமைச்சர் தான் இல்லாம. புரியுதா? எல்லாம் அமைச்சது அவங்க. அமைச்சர்கள் அமைச்சார்கள். அமைச்சர்கள் அமைச்சார்கள். ஐயோ சிவசிவா.
மற்றதற்கு பதிகம் வன்கொண்டதாம். இந்த பதிகத்துக்கு பதிகம் வன்கொண்ட தந்தது. புற்றிடத்தையும் புராணர் அப்படின்னார். புற்றிடம் கொண்டவராகி திருவாரூரில் புற்றாக இருக்கிறார்கள் வன்மீகநாதர். அவருடைய அருளாரை சொற்றவை திருத்தொண்ட தொகை என பெற்ற நற்பதிகம் தொடப்பட்டதாம். அந்த திருத்தொண்ட தொகையை தொழுது நான் அந்த திருத்தொண்ட தொகைக்கு நம்பியாண்டா நம்பிக்கை திருநாளை உள்ளே பொல்லா பிள்ளையார் பொருள் சொன்னாராம். திருத்தொண்ட தொகைக்கு அந்த பொருளை கேட்டுதான் அவர் திருத்தொண்டர் திருவந்தாரி வழியிருக்கார். நல்ல வளர்க்கிறார். அது அவருக்கு சோறு போட்டு ஆறு பிள்ளையாருக்கு சோறு போட்டு பிள்ளையாருக்கு சோறு போட்டுப்பா ஆறு போட்டது நம்ம அவங்க அப்பா வெளியூருக்கு போகும்போது பிள்ளையார் கண்ணிக்கு பூஜை பண்ணுறா அப்படின்ட்டு போட்டார். இவருக்கு வயசு 7 வயசு பூஜை பண்ணுறான்னு போயிட்டார். இவர் என்ன பண்ணாரு, பூஜை பண்ணி பொங்கலை வச்சு அபிஷேகம் பண்ணி அப்பா பண்ணதை பார்த்துருப்பாரா, பூஜை பண்ணி மாலையை சாத்தி பொங்கலை வச்சு சாப்பிடு பண்ணார். யாரு நம்பி கட்டார் சாப்பிடுவார. ஆசாமி சாப்பிடு ஜாமி சாப்பிடாரு. ஆசாமி சாப்பிடுவாங்க, சாமி சாப்பிடும். சாப்பிட்டா ஜாமி கட்டும், சாப்பிட்டா உண்ணாது உறங்காது விளங்குதா. சாப்பிடல சாப்பிடுவா. நாளைக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறேன் சாப்பிடல. ஏதாவது தப்பு இருந்தாலும் கொடுத்துக்கப்பா. அப்படி பண்ண வைக்கிறார் அவரை. அப்படி விநாயகர் அப்படி பண்ண வைக்கிறார். நாளைக்கு நல்ல நல்ல பொங்கலாக வைக்கிறேன், கோவிச்சுக்காதப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் போனாருனாரு. அப்படியே இருந்தார். பேசுவார. கடைசி என்ன பண்ணாரு தெரியுமா, அந்த 7 வயசு அப்படி வரும் அவர் ஆர்வம். சாமி நீ சாப்பிடலன்னு வச்சு அந்த கல்விக்குள்ள நான் தலையை முடி சாக போறேன் அப்படின்னு போய் மோதம் போனாருப்பா. பிள்ளையார் பிடிச்சிருக்காரு. குழந்தாய் மோதாரு சாப்பிட்றேன் அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டாரா பிள்ளையார் கிடைச்சிக்கிட்டார். சரி பிள்ளையாரே குரு முடிச்சுக்கிட்டார். சாப்பிட்டாரா. சாமி இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னா வாத்தியார் அடிப்பார். அந்த காலத்தில் வாத்தியாருக்கு பயம், இந்த காலத்தில் வாத்தியாருக்கு பயம். பள்ளிக்கூடத்துக்கு போனால் வாத்தியார் அடிப்பார் அந்த காலத்தில். அதனால அந்த காலத்தில் வாத்தியாருக்கு பயம், இந்த காலத்தில் வாத்தியாருக்கே பயம். அதனாலே அடிப்பார். நீதான் பாடம் தினந்தோறும் பொல்லாப்பிள்ளையாட்டு திருநாளைக்குள்ளே பொல்லாப்பிள்ளையார்கிட்டே பாடம் கேட்டு நூல் பாடியவர் நம்பியாண்டாருக்கு. 11ஆம் திருமுறையில் அவர் அருள் செய்யவில்லையானால், அவர் அருள் இல்லையானால், நம்பியாண்டான் அருள் இல்லையானால் நமக்கு திருமுறையே கிடைச்சிருக்காரு. அவர் தான் திருமுறை எடுத்து கொடுத்தவர் சிதம்பரத்தில். பிள்ளையார்ட்ட பாடம் கேட்டுருப்பா அப்படின்னா என்ன மாதிரி. அதே மாதிரி திருவண்ணூரில் பொல்லா பிள்ளையார்ட்டு வீக்கண்டார் பாடம் கேட்டுதான் சிவஞான பிள்ளையார் வாழ்வு. ஆகையினாலே அந்த வைப்பதிகத்த அடியார்களை நந்தநாதனா நம்பி ஆண்டார். நம்பி சேக்கடார் சொல்றார், நம்பி குந்தியார புகன்ற வகையினால் வந்தவாறு வடாமல். அவர் வகைமுறை சொன்னாரு, அது வடுவாமல் தவறாமல் நான் சொல்ல போகிறேன். இதுக்காக உலகம் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நன்னெறியை சிவநெறியை கடைப்பிடித்து உயரும். சிவநெறியை நன்னெறியை கடைப்பிடித்து மேன்மைகள் செய்வ நீதி உலகம் எல்லாம் வழங்குவதற்கா. உலகம் முக்கியம். சைவம் ஒன்று உண்டும். சமயத்திலே சமயம் எண்ணில்லாத எல்லா சமயங்களுக்கும் மேலாக இருப்பது சைவம். சைவத்துக்கு மேலே சமயம் கிடையாது, சிவனுக்கு மேலே தெய்வம் கிடையாது. அது புரியுதா? அதனால உலகம் உயவும் சைவன் ஒன்று வங்கவும். அலையில் சீர் நம்பி ஆரூர் பாடிய நிலவு தொண்டர்தன் கூட்டம் நிறைந்துரை புலவு தன்புணல் நாட்டை நிறுவுவான். அதனாலே இப்படி தொண்டர் கூட்டம் நிறைந்து உரைகின்றதாய், அதிகமாக இருக்கின்றதாய், புனல் நாடாக காவிரி நாடு. நம்ம நாட்டுக்கு என்ன வருது? பூமி நாடு, காவிரி நாடு, வடநாடு, புனல் நாடு. வேற நதிகள்லாம் இருக்கிறதுக்கு பேரே கிடையாது. இப்ப கம்பை நாடுன்னு கிடையாது, கம்பையா இருக்கு கம்பை நாடு கிடையாது. இப்ப தாமிரபரணி இருக்கிறதுனால தாமிரபரணி நாடுகள். இதுக்குத்தான் காவிரி நாடு, பொன்னி நாடு.
ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாசார நீதியும் ஈரமும் குரு சிவாத சேவையும் மறவாத பாட்டு புரியுதா? ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாசார நீதியும் ஈரமும் குரு சிவாத சேவையும் மறவாத எழுதலம் புகழ் காவேரி ஆழ்மனை சோழ மண்டலம் இதே மனோகர ராஜகம்பீர நாடாடு நாயக வயதூரா. இதை எடுத்து கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல முகலாம்ல காவிரியினாலே சோழ நாடு உடைகிறது என்று சொல்லி 600 வருஷத்துக்கு முந்தி 600 நாள் வாடிக்கிறாரு. அதனாலே இந்த காவிரியானது சோழ நாட்டுக்கு தான் சொல்லுவான் அப்படின்னு ஓட்டாங்க. இந்த பாட்டை ஏன் சொல்றேன் சொல்லியிருக்கானா? இல்லை, 7 தலம் புகழ் காவேரியாவுடைய சோழ நாடு. காவேரி எதுக்கு வந்தது? சீர்காழிக்காக வந்தது. இந்திரன் வச்சிருந்த நந்தவனை வாடி போனதுனாலே கமண்டலத்தில் காவிரியை வச்சிருந்தாலும் உலக நாட்டிலே அகசிய முனிவர் அவன் வாடி இருந்தான். நந்தனவனை வாடி போச்சுன்னு இந்திரன் வாடி இருந்தான். அந்த வெளியில நாரதர் போனார். ஏன் வாடி இருக்கிறான்னு கேட்டாரு. நந்தனவனை வாடி இருக்குது, அதனால நான் வாடி இருக்கிறேன். சூரமனுக்கு பயந்துட்டு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு தான் மூஞ்சி விடுவோம். அப்போது நாரதர் சொன்னாரு, ஒரு நல்ல வாய்ப்படானாரு. என்ன சாமானம்? இந்த மாதிரி குழம்பு மலையில் அகத்திய கமண்டலத்தில் சிவபெருமான் வந்து பொன்னிங்கிற தீர்த்தத்தை வாங்கிக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கமண்டலத்தை கவுத்து விட்டா வந்துருக்கூடாது. இருந்தேன் ரொம்ப நல்லது சாமி. அகத்தியம் வைத்திருக்கிற கமண்டலத்தை யாரும் கவனிக்க முடியும் அப்படின்னு கேட்டான். அது பெரிய வேலை, சாமானியம் இல்லை. அகத்தியத்தை போய் தப்பிச்சு வர்றது அப்படின்னு. பிள்ளையார் பூஜை பண்ணுறா எல்லாம் நடக்கணும். விநாயகர் பூஜை பண்ணா. விநாயகர் தசனம் இருந்தார். என்னடான்னாரு, சமாச்சாரத்தை சொன்னேன். உடனே 10 மணிக்கு புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு சொன்னேன் வந்துறேன். அதே 10 மணிக்கு அங்கே போய் காகமா உட்கார்ந்தாரு கமண்டலத்தில். அகத்தியன் கமண்டலத்தில் புண்ணியார் வச்சிருக்கிற கமண்டலத்தில் காகமா உட்கார்ந்தாருப்பா. உட்கார்ந்து என்ன பண்ணாரு? காகம் வந்து உட்கார்ந்து சாமி கொடுத்தது சேர்ந்து ஒரு மூடிய சரியா மூடலன்னு பார்க்கறேன் அப்படின்னா இருப்பா. அது என்ன வந்துச்சு? சரி சரி நான் போறேன்னு ஒரு அமுத்து நான் என்னது கை காட்டிட்டு நேரம் சீர்காழிக்கு போட்டார். இது காவிரி நேரம் சீர்காழிக்கு போட்டார். காகம் கொடுத்தபடியினாலே பிரித்தபடியினாலே காவி கணக்குடைகள் நின்றவன் நந்தவன் சங்கரன் திருமுனி கமண்டலம் குண்டுமுன் கண்டிடம் கதிசை நதி வந்துவும் தென் கடம்பத்துறை பெருமாளையும் கடம்பூர் கணக்குடைகள் குடைகள் கடற்கரையில் நின்றவன் நந்தவன் சங்கரன் திருமுனி கணமண்டலம் குண்டுமுன் கண்டிடம் கதிசை நதி வந்துவும் தென் கடம்பத்துறை. அதனால 7 தலம் புகழ் காவேரியால். இப்போ இந்த பாட்டை அப்படியே சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணலாம்ல. எங்களுக்கு தான் வந்து கர்நாடகாவில் பேச முடியுமா? யாரு சொல்றாங்க? நம்ம ஊர்களெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை அரசியல்வாதி. உலகம் முக்கியம், சைவனும் ஓங்கும் அடைவு செய்ய நம்முடைய ஆறுதல் பாடிய நடுவு தொண்டதன் கூட்ட நடைமுறை புலவு தன் புனல் நாட்டை உருவாம். புனல் நாடு இதனுடைய அழகை சொல்லுகிறேங்கிறார். என்ன நாடு? நம்முடைய நாட்டு சிறப்பு, நாட்டு சிறப்பு, திருநாட்டு சிறப்பு. இது சோழ நாட்டினுடைய சிறப்பை சொல்ல போகும். சோழ நாட்டினுடைய சிறப்பை சொல்ல போகும். அதுல என்ன சொல்றாரு? அப்புறம் நகர சிறப்புன்னு வரும். இதெல்லாம் இந்த நாட்டு சிறப்பு நம்ம நாட்டுக்கே அந்த நாட்டு சிறப்பு புதுப்பட்டது என்றெல்லாம் சேர்க்கலாக பாடுகிறார். அதை அடுத்த மாதத்திலே அப்படித்தானே சொல்லுவோம். அடுத்த மாதத்திலே திருவுருளாலே 4வது வெள்ளிக்கிழமையிலே சந்திப்போம், திருவுருளை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்ய வருவது திருநாட்டு சிறப்பு. திருநாட்டு சிறப்பு அடுத்த மாதம் தவறாமல் வந்து கேட்டு திருவுருளை பிரிவீர்களாக. உங்களுக்கு இலவசமாக முக்தி கிடைக்கும். தவம் பண்ணாம இல்லை, தவம் பண்ணி சிவ 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 சிவம் 22 சிரம்பரேசா சிரம்பரேசா சிரம்பரேசா. நல்ல இந்த புராண நிகழ்ச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுங்க. தவறாமல் வந்து கேளு. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது. சிவாலயம், இந்த சிவபுராணம் இப்படி எல்லாம் கேட்கறது கிடைக்கிறது ஆச்சரிக்குது. நீங்கள் கைலாயத்திலிருந்து தவம் பண்ணுறத விட உசத்தி. காமியத்தறிந்தி இளையாதே காலரை படிந்து மடியாதே ஓமடத்திலந்து மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் வருவாயே
இருந்த கதிர்வேலா ஏமகன் உயர்ந்த மணிவீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே ஏரகத்தமர்ந்த பெருமாளே தில்லைவாழத்தனர்கள் வாழ்க நல்ல திருச்சிற்றம்பல வாழ்க தனமும் அன்றி நல்லது நடனஞ்சி சுவாமி வாழ்க நங்கை சிவகாமி திருநயனம் வாழ்க எல்லையிலா தவனுடைய பதஞ்சலி மாமுனிவன் இன்பமுட புலி முடியும் உண்மையென வாழ்க செல்வமனும் திருநீரும் அஞ்சல் வாழ்க சிவனடியார் திருக்கூட்டம் வாழ்க வாழ்க வாழ்முகில் வளாது வீக மணிவனம் துறக்க வண்ணம் கோன்முறை அரசு செய்ய பரவிலாதுகள் வாழ்க நான் வரை அறங்களும் மரற்றமும் விமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பார்வதி பதை கிளர்வும் கலைவடியோகம் பகிர்ந்து கதிகலங்கி தளரும் உடல் நிலைக்கத்தளிக்காது தமிழதுவாள் உடலும் படிக்கு என்னை வைத்தாய் தவத்துறை உத்தமியே. எல்லாம் அல்ல தேவனுடைய திருவருளாலும் குருவராலும் தொடர்ந்து 4வது வாரமாக புதியபாட தொடர் சொற்பொழிவு நம்முடைய ஆலயத்திலே திருவள்ளுவர் கழகத்தின் சார்பாகவும் நாடுகாண் குழுவின் சார்பாகவும் சீரும் சிறப்புமாக உங்களுடைய ஆதரவிலே நடந்து வருகிறது. ஐயாவுடைய உரையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஐயாவுடைய இந்த ஒரு மணி நேர சொற்பொழிவில் ஏறத்தாழ 99.9% செய்தி நமக்கு புதிய செய்தியாக தமிழக வரலாற்றிலே இன்றைக்கு நாங்கள் ஊர் முழுக்க நாங்கள் பேச செல்கிறோம். ஆனால் இத்தகைய அளவிற்கு ஆதாரத்தோடு ஆணையத்தோடு சைவ சமயத்துக்கு கிடைத்த ஐயாவோடு ஒரு மிகப்பெரிய சொத்து. 50 வயதுக்கு மேல இருக்கவங்க புலவர் கீரன் ஐயாவுடைய பேச்சு பகீரதன் ஐயாவுடைய பேச்சு இவருடைய பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆனால் எங்கள் வயதை ஒத்தவர்கள் அவருடைய பேச்செல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி பேசியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஆனால் இவருடைய அத்தனை பேருடைய சாரமாக இன்றைக்கு ஐயாவர்கள் பேசுகிற இந்த சமயத்தில் நாம் எல்லாம் கேட்கிறோம் என்பது நம்முடைய தவ பயன். இந்த செய்திகளை யாரும் மனிதனை சொல்வதற்கு அரிய தகவல்களை சொல்வதற்கு ஆள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஐயாவுடைய திருவடிகளை வணங்கி அவர் மாதந்தோறும் வந்து இந்த விழாவை சிறப்புக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற உறுதியாக திருக்கோயில் அலுவலகத்தினுடைய செயலர் மதிப்பிற்குரிய நித்யாமா அவர்களையும் கோயில் அலுவலக நண்பர்கள் அனைவரையும் மனமாற நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பொருளுதவி செய்து உறுதுணையாக இருந்த திருமணத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை பணிவன்போடு வணங்கி வருகிறோம். மாதந்தோறும் தொடர்ந்து 4வது வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அடுத்த மாதம் 27ஆம் தேதி இதேபோல் சரியாக 6 மணி அளவிலே நீங்கள் அனைவரும் வந்தால் நன்றாக இருக்கும். ஐயா அவர்களுக்கு முன்பாக நாம் அமர்ந்திருப்பதுதான் ஒரு சரியான முறை என்பதால் நீங்கள் 6 மணிக்கெல்லாம் வருகை தந்தால் சிறப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடுகின்றோம். நன்றி, வணக்கம்.